ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பட்டா சம்மந்தமாக தமிழக அரசு ஒரு புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு சொத்தினுடைய வரலாறு வந்து நம்ம வில்லங்கச் சான்று, அதாவது என்கூர்மெண்ட் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்குறோமோ, அதே மாதிரி அந்த சொத்தினுடைய பட்டா ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டா ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின மொத்த விவரம் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சொத்தை வாங்கும்போது அதில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டியது அவசியம். இதற்காகவே பத்திரப்பதிவுத்துறை மூலம் வில்லங்கச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சொத்தின் தற்போதைய உரிமையாளர் யார், முந்தைய உரிமையாளர் யார், வங்கியில் சொத்து அடமானத்தில் உள்ளதா மற்றும் சொத்தின் மீதான பரிமாற்றங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள இந்த வில்லங்கச் சான்றிதழ் உதவுகிறது. நம்மளுடைய ஈஸியில் வந்து நம்ம இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே பார்க்கலாம். தற்போது அதனுடைய உரிமையாளர் யார், கடைசியாக அந்த சொத்தை வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து யார் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, இப்போது ஏதாவது அந்த சொத்து மேலே சொத்தை அடமானம் வச்சு ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாங்களா, ஏதாவது வங்கியில் வந்து கடன் வாங்கியிருக்காங்களா, இது போன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியில் வந்துடும். ஆனால் பட்டாவில் சொத்து குறித்த முந்தைய விவரங்கள் ஏதும் இருக்காது. இந்நிலையில் வில்லங்கச் சான்றிதழ் போலவே பட்டா வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழக அரசு தற்போது புதிய நடைமுறையை கொண்டு வர உள்ளது. இதன் மூலம் பட்டா யார் பெயரில் இருந்தது உட்பட கடந்த கால பட்டா வரலாறுகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்டா ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் சொத்திற்கு பட்டா வாங்குவது வந்து ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சொத்தினுடைய பட்டா காப்பி எடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. தற்போது வரை பட்டாவில் சொத்தின் முந்தைய உரிமையாளர்கள் மற்றும் பரிமாற்றங்களை தெரிந்து கொள்ள முடியாது. இந்நிலையில் சொத்து பற்றிய உரிமை விவரங்களை மிக எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பில் பட்டா வரலாறு என்ற புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. வருவாய்த்துறையின் இந்த புதிய நடைமுறையின் காரணமாக வில்லங்கச் சான்றிதழைப் போலவே இனி பட்டா வரலாற்றையும் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு நிலத்தின் பட்டாவை முன்பு வைத்திருந்தவர்களின் பெயர்கள் எப்போது பெயர் மாற்றப்பட்டது, எந்த ஆணையின் பேரில் பட்டா மாற்றம் நடந்தது மற்றும் எந்த காலகட்டத்தில் பட்டா யாரிடம் இருந்தது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சூப்பரான அப்டேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மூலமாகவே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சொத்தினுடைய பட்டா ஹிஸ்ட்ரி ஈஸியாக வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு பத்திரம் போட்டிருப்பாங்க, ஆனால் வந்து பட்டா வாங்காமையே ரொம்ப வருஷமாலாம் இருந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிக்கும் போது இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டா விவரங்களை அறிந்து கொள்ள வில்லங்கச் சான்றிதழ் பெறும் நடைமுறையானது சோதனை அடிப்படையில் அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் வந்து தொடங்குகிறாங்க. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக ஒரு தாலுகாவில் மட்டும் நடைமுறைப்படுத்த வருவாய்த்துறை திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பிறகே தமிழ்நாடு முழுக்க பட்டா வரலாறு வசதி விரிவுபடுத்தப்படும். பட்டாவுக்கு வில்லங்கச் சான்றிதழை பெற பொதுமக்கள் குறிப்பிட்ட அளவில் கட்டணம் செலுத்த வேண்டியது அவசியம். ஓகே, பட்டா மாதிரி அதாவது ஈஸி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஈஸி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான். ஆனால் பட்டாவுக்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பார்க்குற மாதிரி பட்டா ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா அது கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும் கட்டணம் செலுத்தணுமா என்னங்கிறது. இப்போதைக்கு ஒரே ஒரு தாலுக்காவில் மட்டும்தான் அந்த திட்டமானது சோதனை அடிப்படையில் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சோதனை முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் தமிழக அரசு இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள். தற்போது 2014 ஆண்டு வரையிலான பட்டா வரலாற்றை மட்டுமே எடுக்க முடியும் என வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுக்க இந்த வசதி விரிவுபடுத்தும் போது 2014க்கு முன்னர் இருந்த பட்டா விவரங்களையும் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என வருவாய்த்துறை தெரிவித்துள்ளதா இந்த பத்திரிகை செய்தியில் வந்து இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஈஸி ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி பட்டா ஹிஸ்ட்ரி நம்ம ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுது. ஸோ பட்டா ஹிஸ்ட்ரி நீங்கள் இப்போ கூட இப்போ உங்ககிட்ட ஒரு பட்டா இருக்குது அப்படின்னா அந்த பட்டா வச்சு இதுக்கு முன்னாடி யார் பேரில் அந்த பட்டா வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எடுக்க முடியும். பட் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போகணும். ஒரு ஈஸி மாதிரி ஜஸ்ட் பட்டா நம்பர் என்ட்ரு பண்ணிடனே கன்சல்டேட் ரிப்போர்ட்டாக வந்து வராது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பட்டா வச்சு இதுக்கு முன்னாடி இருக்க பட்டாவை நீங்கள் சுலபமாக வந்து எடுக்கலாம். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கணும், டைம் ஆகும். பட் ஈஸி மாதிரி கன்சல்டேட்டாக வராது. அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சல்டேட் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பொதுமக்களாகிய நமக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.